பிஎஸ்என்எல் யூசர்ஸ் டாங்கோ டிவி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்என்எல் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா டிவி வெர்ஷனில் யூஸ் பண்ணுறது, மொபைல் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறது, இல்லை என்னெல்லாம் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிஎஸ்என்எல் ப்ளஸ் இருக்கும். இங்கே டாங்கோ டிவிக்கான ஆப்ஷன் இருக்கும். இது எப்படி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இங்கே மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஎஸ்என்எல் இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த ஆப்புக்குள்ள போகும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். ஏரியாவோட பின்கோடும் கேட்குறாங்க. இது ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக. கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பின்கோட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். இது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் ஷோ ஆகுது. நம்ம ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 199 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலில் தான் நாங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஃபிஷியாக இருந்தது. சரி, இங்கே தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். அது மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வகையான ஆப்ஸ்டிக்கலும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாங்கோ டிவி ப்ளஸ் அப்படிங்கிற இந்த வகையான அஃபிஷியலான ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும். சேம் இதே தான் பிஎஸ்என்எல் கொடுக்குற அதே சர்வீஸை டிவி வெர்ஷனில் இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் மேபி நமக்கு ஏதாவது கேட்ச் இல்லாமல் ஓரளவுக்கு அது இங்கே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே சிமிலரான ப்ராசஸ் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துரும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏரியாவோட பின்கோடு கேட்குறாங்க. ஏரியாவோட பின்கோடும் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. அந்த ஓடிபி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயுமே ஒரு கியூஆர் கோடு வந்துச்சுன்னு சொல்லலாம். கீழே பேங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் தான் ஷோ ஆகுது. அதே தான் சிமிலராக பார்த்தீங்கன்னா 199 நீங்கள் பே பண்ணி ஆகணும். இயர்லி நீங்கள் இதுக்காவது பே பண்ணி ஆகணும். இந்த பேஸ் மாடல் இருந்தால் தான் ஆப்போட ஆக்சஸே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெருடலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். எதனால் நான் சொல்கிறேன்னா, இது முழுசாக நம்ம ஏமாந்துட்டோம்னு இல்லை, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இல்லை. இது மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கும் போது ப்ராப்ளமாக இருக்குது, டிவி ஆப்பாக இருக்கும் போது ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் வெப்சைட்டாக இருக்கும் போது இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எனக்கு இதுதான் புரியலை. எதனால் அப்படின்னா, நாம் பிஎஸ்என்எலோட பிஐ டிவிக்குள்ளே வந்து போகிறோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த டாங்கோ டிவிக்குள்ளே போனோம்னா நமக்கு டேரெக்டாக டாப்பில் வந்து பிஎஸ்என்எலோட லோகோ காட்டுறாங்க, எல்லாமே காட்டுறாங்க. இது ஒர்க் ஆகுது. இதே ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் எதனால் அவங்க வந்து நார்மலான மொபைல் வெர்ஷனுக்கோ இல்லை டிவி வெர்ஷனுக்கோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் வீடியோ கொஞ்சம் வந்து லாங்கராக இருக்கும், சில பேருக்கு புரியாது. அது வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், குழப்பம்லாம் இல்லை. இங்கே நம்ம எப்படி வந்து ப்ரௌசரை யூஸ் பண்ணுறோமோ டிவிலையும் ப்ரௌசரை யூஸ் பண்ணலாம். ப்ரௌசர் வெர்ஷனில் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அங்கே ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா அப்போ அப்ளிகேஷனாக இது ரன் ஆகிறதுல கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்டாக எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டாங்கோ டிவியை பற்றி இன்னும் அப்டேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா தாராளமாக கேளுங்க. பட் ஆப் வெர்ஷன் ஒர்க் ஆகலே தவிர வெப்சைட் வெர்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியும். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் யூஸராக இருக்கணும். அதே போல் உங்கள்கிட்ட கரண்ட்டாக ஒரு பிளான் வந்து ரன்னிங்கில் இருக்கணும். அட்லீஸ்ட் 199 ரூபாயாவது ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் உங்களோட இதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது பிஎஸ்எனோட ரீசார்ஜிங் பிளானில் சொல்கிறேன், காலிங் அண்ட் டேட்டா பண்ணுவோம் இல்லையா, அதில் அட்லீஸ்ட் ஒரு பிளானாவது இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த வகையான ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியும். வெப்சைட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் சொதப்புதுன்னு தோணுது. ஸோ அதையுமே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.